பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தை, யார் பாக்கியவதி, யார் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. 7 காரியங்கள் இருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக சீக்கிரமாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அவர் வழியில நடக்கிறவன் பாக்கியவான். சங்கீதம் 128 சங்கீதம் 1வது வசனத்திலே அது சொல்லப்படுகிறது. இரண்டாவது, வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷி பாக்கியவான். சங்கீதம் 1:2 வசனத்திலே அதை வாசிக்கிறோம். மூன்றாவது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:1 வசனம் சொல்லப்படுகிறது. நான்காவது, ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அது சொல்லப்படுகிறது. ஐந்தாவது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற, கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யோரோமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அது சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆறாவதாக, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஏழாவது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாரெல்லாம் இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தையிலே நீங்கள் பாக்கியவதியாய் இருக்கிறீர்களோ, ஆண்டவர் நிச்சயமாய் கடைசி நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுத்து ஆண்டவர் உங்கள் ராஜ்யத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வார். சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் தான் பாக்கியவான். அதனாலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நாளிலே ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக.